1863 1963 அது அபாலிஷனை பற்றி பார்த்தோம். இனாம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இந்த இனாம் வந்து காலங்காலமாக வருது. அதை 63ஓட நமக்கு எண்டு கிடைக்கும். சார் கிராமமே இனாம்னு ஒன்று சொன்னீங்களே சார், இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு இனாம், எஸ்டேட் வில்லேஜே இனாம், இது கிராமமே இனாம். சென்னையில் சுண்ணாம்பு குளத்தூர் அப்படின்னு ஒரு ஊர், மேடவாக்கம் பக்கத்தில். அது சுண்ணாம்பு குளத்தூர் இல்லை, சுரோத்திரிய குளத்தூர், சூ குளத்தூர்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சூனா சுரோத்திரியம். இன்றைக்கி பல கிராமங்களில் சூன்னு இருக்கும். அது யாரோ ஒரு நபருக்கு மொத்தமாக கொடுத்தது, யாரோ ஒரு நபருக்கு மொத்தமாக கொடுத்தது. அந்த சுரோத்திரிய குளத்தூர் கிராமத்தையும் பக்கத்தில் இருக்கிற 2-3 வில்லேஜஸ் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து புழுதிவாக்கம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த வில்லேஜாக இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அது ஏன் சுண்ணாம்பு குளத்தூர் மாற்றி தெரில. அது வந்து ஒரு பிராமணருக்கு கொடுக்கப்பட்ட இடம். சுரோத்திரிய குளத்தூர். சேலத்தில் அம்மாப்பேட்டை இருக்குல்ல, அது ஒரு மிட்டாஜா கிராமம், ஒரு உடையாருக்கு அம்மாப்பேட்டை, ரைட்டுங்களா? அது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு ஜமீன், மிட்டா, காசு கொடுத்து வாங்கினது. ஜாகீர் அம்மா பாளையம்னு பார்த்துருக்கீங்களா? சேலத்தில் ஜாகீர்ன்ற வார்த்தையே இருக்கும். நான் சொன்ன அந்த இனாம் வார்த்தை அப்படி இருக்கும். இனாம் கரூர்னு ஒரு ஊர் இருக்கு, கரூர்ல தெரியுங்களா? ஒரு வாடகை இனாம் கரூர்னு இருக்கு. எல்லா தமிழ்நாடு முழுக்க இந்த இனாம் சம்பந்தம் ஜாகீர் அம்மா பாளையம், ரைட்டுங்களா? இனாம் அப்படி என்பது முழுக்க முழுக்க கிராமமே இனாமா இருக்கிறதுக்கு அந்த பேர் அப்படி வந்துடும். அதை எப்போ ஒழிக்கிறாங்கன்னா 1948 இனாம் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல இனாம்தாரர் அபாலிஷன் ஆக்ட் அதெல்லாம் ஒழிக்கிறாங்க. இனாம் எஸ்டேட்ல அது வந்து மொத்த வில்லேஜையும் ஒழிக்கிறது சார். மொத்த வில்லேஜையும் ஒழிக்கிறது என்னன்னா, அந்த வில்லேஜ் ஓனரா அவர் இருக்கார். அவரு ஆனால் அங்கே 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு அவருக்கு கீழே நிறைய பேருக்கு நிலங்களை கொடுத்துருக்கார். அதன் மூலமாக வரி வாங்குறார். அவர் ஒரு டீ எஸ்டேட் நடத்துறது போல ஒரு எஸ்டேட் நடத்துறாரு, வில்லேஜை நடத்துறாரு. ஒரு பண்ணையை நடத்துவோம்ல, அது போல ஒரு நடத்துறாரு. அப்போ அவர் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பார்ல ஒரு அக்ரிமெண்ட், இந்த இடத்த நீ விவசாயம் பண்ணிக்கொண்டு. அதுக்கு பேரு ரொக்கப்பட்டா. இது ரொக்கப்பட்டா. அந்த பட்டாலே அது எழுதியிருக்கும். என்னது? ரொக்கப்பட்டானே எழுதியிருக்கும். பணம் கொடுத்து தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் அதை சொல்லுவார், நீ இதை விவசாயம் பண்ணிக்கோ, கான்ட்ராக்ட் விடுவார். வரியை முன்னாடியே கட்டிடணும். இதே இப்போ சமஸ்தானத்துக்கு வந்துருங்க, ஜமீனுக்கு, இது இனாமுக்கு. அவர் தனக்கு கீழே நிலங்களை எல்லாம் சிலர் வச்சுக்கோங்க. இப்போ சேதுபதி ஜமீனாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அவங்க தர்பார் வச்சுருந்தாங்க, தர்பார் நடத்துவாங்க. அவங்க தனக்கு கீழே நிறைய பேருக்கு நிலங்களை ஒப்படை பண்ணுவாங்க, வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா சொல்றது? அதுக்கு பேரு ஜமீன் பட்டா, அதுக்கு பேரு ஜமீன் பட்டா. இதெல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கிற உரிமை. அவங்க வரிய வெள்ளக்காரங்கிட்ட கட்டுறாங்க, ரைட்டா? தனக்கு கீழே லேண்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இனி நீ நடுவில் இடைத்தரகரா இருக்க வேண்டாம். சுதந்திரம் அடைந்து விட்டாச்சு. வாங்கிட்ட பொறுப்பு கொடுத்து நீ போய் அடித்தட்டு நடுவில் இருக்கிற மக்களுக்கு, விவசாய மக்கள்கிட்ட இருந்து பட்டா கொடுக்குற அதிகாரம் உனக்கு வேண்டாம். நீ ஒரு பட்டா கொடுக்குறல்ல, இந்த வச்சுக்கோ, இது ஏன் இடம் அப்படி கொடுக்குறல, அது வேண்டாம். அந்த உரிமையை நாங்கள் அழிச்சிடுறோம். என்னது? அந்த உரிமையை நாங்கள் அழிச்சிடுறோம். இவருக்கே உரிமை போய் அவர் கொடுத்தவங்களுக்கு உரிமை போயிடுது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் பேசுறது இனாம்தாரர் அந்த ஜமீன்தாரர், இவங்க 2 பேரும் 5ல் 2 வில்லேஜ் தமிழ்நாட்டில். முதல்ல பேசுறது மைனர் இடம், அது வில்லேஜில் ஒரு பகுதி, அது எல்லா வில்லேஜ்லையும் இருக்கும், சரிங்களா? நான் சொன்ன அந்த மைனர் இடம் இந்த 2 வில்லேஜ்லேயும் இருக்கும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் முதல்ல பேசின மைனர் இடம் வெள்ளைக்காரர்களோட 3 வில்லேஜ்லேயும் இருக்கும், இந்த இனாம் வில்லேஜ்லேயும் இருக்கும்.
ரைட்டுங்களா? இந்த இனாம் மொத்த வில்லேஜுமே ஒருத்தருக்கு இனாமாக இருக்கும். அப்போ நான் இந்த இனாமையும் ஜமீனையும் சேர்த்து பொதுவான ஒரு பேரில் எஸ்டேட்டுன்னு சொல்கிறேன். அது ஒரு தனி எஸ்டேட்னது, அது ஒரு தனி எஸ்டேட், எஸ்டேட் வில்லேஜ். அந்த எஸ்டேட் வில்லேஜ் இல்லை, அவர் ஒரு பட்டா கொடுத்து வரி வாங்குறாரு இல்லையா, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த உரிமை அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒழிக்கப்படுகிறது. 48 ஒழிக்கப்படுது. எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டில் அது ஒழிக்கப்படுது. இப்போ அது வரைக்கும் அவங்க உரிமையாளராக அந்த கிராமத்துக்கே இருந்து பட்டா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கிராமத்தில் 100 குடும்பத்துக்கு 5-5 ஏக்கர் கொடுத்துட்டு இருந்தாரு. மீதி கொஞ்சம் இவங்களே தனக்கான பண்ணையாக வச்சுருந்தாங்க. என்னது தனக்குன்னு பண்ணையாக வச்சுருந்தாங்க. இப்போ இவருக்கு அவங்களுக்கு கொடுக்குற உரிமையை அழிச்சாச்சு இல்லை, இந்த ஜமீன் உரிமையை அந்த இனாம்தாரர் உரிமை ஒழிச்ச பிறகு இவங்களும் ஒரு குடிவார பட்டாதாரராக மட்டும் மாறிடுறாங்க. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் வந்த பிறகு ஜமீன்தாரரும் ஒரு பெரிய பட்டா நிலக்காரர், ஒரு நிலச்சுவான்தாராக மாறிடுறார். அவர் இனி ரெவன்யூ கலெக்ட் பண்ணலாம், பட்டாவுக்கு டெம்பரரி அந்த உரிமையெல்லாம் அவருக்கு கிடையாது. இந்த சட்டம் ஒழிச்சதுக்கு பிறகு இங்கே வரி வசூல் பண்ணணும் இல்லையா, இப்போ இது கூட அவர் தானே பண்ணிட்டு இருந்தாரு, இங்கே வரி வசூல் பண்ணணும் இல்லையா, இம்ப்ளிமெண்ட் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வருவாய்த்துறையில். அந்த சட்டத்தின்படி ரெவன்யூ அதிகாரிகள் உள்ளே இறங்கிடுவாங்க. இந்த சட்டத்தை ஒழித்து ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் படி அந்த கிராமத்துக்குள்ள வருவாய்த்துறை உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கி வரி வசூலை அவர்கள் செய்வார்கள். அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இனாம் என்பது அது ஒரு உரிமை. அந்த உரிமையை, ஜமீன் என்பது ஒரு உரிமை, அந்த உரிமையை அபாலிஷ் செய்துவிட்டு ரெவன்யூ ரெக்கவர் படி வரி வசூல் செய்கிற உரிமை யார் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் எடுத்துக்குது. ரெவன்யூ ரெக்கவர் இப்போ வரைக்கும் அது ரைட் வரி வில்லேஜ் கிடையாது. 48 வரைக்கும் அது ரைட் வரி வில்லேஜ் கிடையாது. அது அப்போ எஸ்டேட் வில்லேஜ் தான். எஸ்டேட் வில்லேஜாக இருந்தாலும் எஸ்டேட்டை ஒழிச்சிட்டாலும் அந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த எஸ்டேட் வில்லேஜில் ஒரிஜினல் ரைட் வாரி 1863 நடக்கலை. ஏன்னா அது அப்போதுலேருந்து ஜமீன் வில்லேஜ். ஜமீன் வில்லேஜுக்குள்ளே ஒரு ஓஎஸ்எல்ஆர் நடக்கலை. அடுத்து ஆர்எஸ்எல்ஆர் நடக்கலை. 1917 நடக்கிற ஆர்எஸ்எல்ஆர் நடக்கலை. ரைட்டுங்களா? எந்த சர்வே, வெள்ளக்கார சர்வே எதுவுமே அது நடக்கலை. ஏன்னா இது இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இவங்களாம் ஒரு பைமாஸ் நம்பரை போட்டுக்குவாங்க, இவங்களாம் பிரிச்சுக்குவாங்க. இது எஸ்டேட் வில்லேஜ், இதுக்குள்ளே மிட்டா உட்காரோம், இதுக்குள்ளே இனாம் உட்காரோம், இதுக்குள்ளே ஜமீன் உட்காரோம், இதுக்குள்ளே மிராஸ் உட்காரோம், எல்லாரும் உட்காருவாங்க. அவங்க அன்னைக்கு இருக்கிற பழைய நடைமுறைப்படி அவர்கள் அளந்து அவங்க முறையில் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 34 பத்திரம், 50 பத்திரம், 60 பத்திரம் எல்லாம் சர்வே நம்பரே இருக்காது. பெரும்பாலும் செக்குபந்தி தான் இருக்கும். சர்வே நம்பர் இல்லாமல் வெறும் செக்குபந்தி மட்டும் இருந்துட்டா நான் சொன்ன அந்த 2 வில்லேஜுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். 5ல் 2 வில்லேஜ் இது. அது உள்ள அது என்ன வேணால் கிளாஸிஃபை ஆகலாம். இனாமா கிளாஸிஃபை ஆகலாம், ஜமீனா கிளாஸிஃபை ஆகலாம், மிட்டாவா கிளாஸிஃபை ஆகலாம், மிராசா கிளாஸிஃபை ஆகலாம். தஞ்சாவூர் பக்கம் தான் மிராசு, செங்கல்பட்டு பக்கம் தான் மிராசு, சேலம் பக்கம் எல்லாம் பெரும்பாலும் மிட்டா. ரைட்டுங்களா? அப்போ நாம் புரிஞ்சுக்கலாம் இதில் இந்த 2ல் அதுக்கு தனித்தனி ஒழிப்பு சட்டம் இருக்குது. என்னது, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு ஒழிப்பு சட்டம். இப்போ திருச்சி பக்கத்தில், திருச்சி, கரூர் இந்த பகுதிகளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு வாரம், கைவார உரிமை இருக்கிறது. இப்படி ஒரு மைனர் இனாம் இருக்கு, உரிமை இருக்கு. ஜமீன் உரிமை இல்லை, மாட்டு வாரம், கைவாரம். ஆமாம், கைவாரம் என்பது என்னன்னா கையால் உழக்கூடிய கை வேலை செய்யக்கூடிய உரிமை. அது ஒரு வில்லேஜ் ஓனர்கிட்ட அந்த லேண்ட் இருக்கும். ஆனாலும் அவன் உழுதுகிட்டு இருக்கான், அவன் கைவாரத்தில் இருப்பாரு. என்னது சொல்றது அந்த காலத்தில். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு உரிமை அதில் இருக்கு. என்னது, கைவாரம் இருக்கு. ஆனால் உழுதுகிட்டு இருக்கானா அவன் கை வச்சு விட மாட்டான். அவனுக்கு கீழே ஒரு ஆளை வச்சிருப்பான். விவசாயி ரயத்துன்ற வரையறுக்கிறதுல பல குழப்பங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வரையறுக்கும் போது ரயத்து என்பது தானும் தன் குடும்பமும் பிள்ளை குட்டிகளும் சேர்ந்து உழவடை கருவிகளை பயன்படுத்தி நேரடியாக விவசாயத்தில் செய்தால் அவன் தான் விவசாயி. இது கம்யூனிஸ்ட் கொள்கைப்படி. ஆனால் நம்ம சட்டப்படி அப்படி கிடையாது. பதிவு செய்யப்பட்டு அவரோ தன் கீழே ஆள் இருந்தாலும் பண்ணையாராக இருந்தாலும் அவர் விவசாயி தான்.
100 ஏக்கர் வச்சதெல்லாம் ஒரு விவசாயி தான். அது நம்ம இங்கே நம்ம பேசுறதில்ல. அப்போது அந்த கைவார உரிமை என்பது இருந்தது. அந்த உரிமையை ஒழிக்கணும். இப்போ வெறும் ஜமீன் உரிமை மட்டும் ஒழிக்க தேவையில்லை, அந்த இனாம் உரிமை மட்டும் தெரியல. இது ஒன்று குறுக்க வருதாங்க. அதுக்கு கீழே ஆள் இருக்கான், ரைட்டா? மாட்டு வாரம், மாடு மட்டும் வச்சு உழுகின்ற உரிமை. என்னது மாட்டு வாரம்? அது இடையில இருந்தது. மாடுகள் மட்டும் அவங்களுக்கு மணப்பாறையிலேருந்து மாடை கொண்டு வந்து போட்டுருவாங்க. மாடுகள் அந்த மாட்டு வார உரிமை. இப்போ இந்த 1963 இதையும் இதையும் ஒழிச்சாங்க. இப்படி ஒரு இனாம் இருக்கு, ரைட்டுங்களா? இதையும் ஒழிச்சாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, அந்த இனாமில் பல்வேறு சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கஸ்டமைஸ்டாக இருக்குது. மாவட்டந்தோறும் யூனிஃபார்மாக கிடையாது. இனாம்கள், இனாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மைனர் இனாம்கள் யூனிஃபார்மாக தமிழ்நாடு முழுக்க ஒரு போல கிடையாது. அது கஸ்டம்ஸ் அடிப்படையில் இருக்கிறது. அதாவது உரிமையை நிலைநாட்டாங்க. அது என்ன உரிமையாக இருந்தாலும் சரி. திருநெல்வேலி பக்கம் கட்டுக்குத்தகைன்ற உரிமையில் இருக்கு. இந்த மாட்டு வாரன்ற உரிமை அங்கே கட்டுக்குத்தகைன்ற உரிமையில் இருக்கு, ரைட்டுங்களா? இது போன்ற உரிமைகள் எல்லாம் ஒழிச்சிடணும் முதல்ல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன உரிமையெல்லாம், இந்த போல உரிமையெல்லாம் அந்த சின்ன சின்ன ஆள்கிட்ட இருந்தது. மொத்த கிராமத்துக்கு இல்லை. நான் சொன்ன மைனர் இதெல்லாம், இந்த உரிமையெல்லாம் மைனர் இனாம் உரிமை. இந்த மாட்டு வார உரிமை, கைவார உரிமை, கட்டுக்குத்து உரிமையெல்லாம் மைனர் இனாம் உரிமை. இந்த உரிமையெல்லாம் வெள்ளக்கார வில்லேஜில் 3 கிராமத்தில் 5ல் 3 கிராமத்தில் ரெகுலராக இருந்ததை 63 ஒழிக்கிறாங்க. மொத்த கிராமமே ஒருத்தருக்கு இனாம். ஆனால் அதுக்குள்ளேயும் இன்னொரு குட்டி இனாம்தாரும் அதுக்குள்ளே இருக்காங்க. மொத்த கிராமமும் இனாமு. அதில் ஒரு சில ஃபேமிலிங்க நான் சொன்ன இந்த மைனர் இனாம்காரங்களும் இருப்பாங்க. இந்த லிஸ்ட் அந்த ஐஎஃப்ஆர்ல இருக்குங்களா? அதான் மைனர் இனாம் சம்பந்தப்பட்டது ஐஎஃப்ஆர்ல இருக்கும். ரெவென்யூ வில்லேஜ்ல இருந்ததோ இனாம் கிராமத்துல இருந்த மொத்தம் இருக்கும், அவர் தொகுத்திருப்பாங்க. ஆனால் இந்த இந்த இது இனாம் வில்லேஜா, அந்த வில்லேஜே இனாமான்றது ஐஎஃப்ஆர்ல இருக்காது. உங்களுக்கு புரியல சொல்றது? அது நாம தான் தேர்ந்தெடுத்து அதை படிக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போ சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த 48 ஆக்ட்ல, எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல அந்த இனாம்தாரர் ஒழிச்சதுக்கு பிறகு, ஒழிச்சு அந்த வரி வாங்குற உரிமையை ஒழிச்சிட்டதுக்கு பிறகு அவங்களுக்குன்னு நிலம் இறங்கிடுச்சு. உதாரணத்துக்கு இப்போ சாப்டூர் ஜமீன் இருக்கு. சாப்டூர் ஜமீன் எஸ்டேட் உரிமை அவருக்கு ஒழிச்சிடுறாங்க. அவருக்கு கீழே பண்ணை இருக்கு. அவரு எல்லாருக்கும் வரி வசூல் பண்ணாலும் அவருக்கு சொந்த பண்ணை இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா அது அவருக்கு அவருக்கு பட்டா இறக்கிடுறாங்க. அப்புறம் நிறைய 100 ஏக்கர் 50 ஏக்கர்னு கண்ணுக்கு தெரியாததோ இறக்கிறாங்க. மீதி நிலம் எல்லாம் இறக்கிறாங்க. இவர் கொடுத்தது போக மீதி இருக்கும்ல, அந்த கிராமம்லாம் இறக்கிறாங்க. எப்போ அபாலிஷன் ஆக்ட்ல ஒழிச்ச பிறகு, ஜமீன்தாரி உரிமையை போனது பிறகு அவர் மிகப்பெரிய நிலங்களுக்கு ரைத்தவாரி உரிமையை உடைய நிலச்சுவாந்தாராக மாறுகிறார். கான்செப்ட் இதுதான், புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? இப்போ இந்த எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல நிறைய நிலங்களை வைத்திருக்கின்ற நிலச்சுவாந்தர்கள், ரைத்தவாரி உரிமையாக்கிட்ட நிலச்சுவாந்தார்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பட்டா இறங்கிடுச்சு. இந்த கணக்கெல்லாம் வந்து சர்வே பண்ணி, இந்தாப்பா எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டில் தான் சொல்கிறேன், இந்தா இது வந்து ரைத்துக்கு உனக்கு ஏற்கனவே நீ அவர்கிட்ட வரி வகுத்திருந்த அந்த ரசீதெல்லாம் காட்டுற, 60 ஆண்டுகளாக நீ அவருக்கு கீழே இருந்திருக்க, இந்தா உனக்கே பட்டா. ஐயா நீங்கள் தான் இந்த கிராமத்தையே வச்சுருக்கீங்க, இந்தாங்க இந்த இடத்தெல்லாம் 100 ஏக்கர் 300 ஏக்கர் நீங்களே ரைத்து வரி பட்டா வச்சுக்கோங்க. அதில் ஒரு மைனர் இனம் இருக்கும், அதில் ஒரு பர்சனல் மைனர் இனம் இருக்கும், ஒரு கோயில் மைனர் இனம் இருக்கும். அதை மைனர் இனாமாவே போட்டு போயிடுவாங்க, அதை ஐயாவே போட்டு போயிடுவாங்க, இனாமனே போட்டு போயிடுவாங்க. இதை உருவாக்குற ரெக்கார்டுக்கு பேர் செட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு, எஸ்எல்ஆர். இதை பண்ண சர்வேக்கு பேர் 48ல் ஒழிச்சிட்டாலும் செட்டில்மெண்ட் 1951லேருந்து 65 நான் சொன்ன இந்த 2 கிராமங்களில் நடந்திருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 17,000 சொச்ச கிராமம் கணக்கு. 17,000 5ஆ பிரிங்க, டிவைடட் பை யாரா வகுத்து கொடுங்க. 17,000 ஆவரேஜ்
3400 கிராமங்கள் எஸ்டேட் கிராமங்கள். புரியுதுங்களா? இல்ல 5 பிரிச்சா அது 1, 5 பிரிச்சா 3400 ஒரு பங்கு தானே, 2 பங்குனா 6000 சில்லறை. அப்ப பாத்தீங்கன்னா 16000 கிராமத்துல 6000 கிராமம் தமிழ்நாட்டுல இருக்குது. என்னது? எந்த ஒரு சொத்தை பார்த்தாலும் இதை பத்தின எந்த விழிப்புணர்வும் இல்லாம ஆவண எழுத்தர் வழக்கறிஞர்கள் முதல்ல ஒரு சொத்து வருதுன்னா இது எந்த வெரைட்டிக்குள்ள எந்த லேண்ட் டெனியூருக்குள்ள உட்காருது அப்படின்னு இந்த ஆரம்ப ஃபில்டரே அவங்க பண்றது இல்லை. முதல் தவறு அங்கதான் நடக்குது. ரைட்டுங்களா? மூலம் தெரியல. ரைட்டுங்களா? பெரிய பெரிய அறிஞர்கள் சட்ட விற்பனர்கள் கூட எடுத்த உடனே நான் எந்த கிராமம்னு கேட்டு அது வந்து 6000 கிராமம் இருக்குண்ணே, 10,000 கிராமத்தில் 6000 கிராமம் அதுதான் இருக்குது. ரைட்டுங்களா? அதில் ஒரு டிசைன்லாம் இருக்குது. பச்சை கலர் ஒன்று, பச்சையோட சிகப்பு கலர் ஒன்று, மஞ்சள் கலர் ஒன்று, விதவிதமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அந்த இனாம் இருக்குது. அப்போ அதை பற்றின நம்ம ஒரு முழு பரிணாமம் தெரியாமல் வேலை செய்யக்கூடாது. பாதி பிரச்சனை இன்னைக்கு நடக்கிறது இந்த 6000 வில்லேஜில் தான். அளவு பிரச்சனை, எல்லை பிரச்சனை, மோசடி பத்திர பிரச்சனை தமிழ்நாட்டில் எதுல அதிகமாக நடக்குது? இதுலதான் நடக்குது. இன்னைக்கும் 100 ஏக்கர் 50 ஏக்கர் நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், விவசாயம் பண்றேன், நான் பெரிய ஆளு புரோக்கர் அங்க சுத்திட்டு இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த ஜமீன் பத்திரம் இனாம் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சட்டத்தால ஒழிக்கப்பட்ட பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பவரை ரெஜிஸ்டர் பண்ணி அதுல இருந்து ஒரு பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அங்கங்க பைசா ரோட்ல சிட்டி கொடுத்துட்டு இருக்கா இன்னைக்கும். ஏன்னா வந்து சிட்டி வந்து உட்கார்றவங்களுக்கு இந்த ஜமீன்தார் இந்த இனாம்தார் கிளாஸ் புரியல. பத்திரம் இருக்கே. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், பாட்டில் இருக்கேன், உள்ள தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, அது அந்தந்த கால சட்டத்துக்கு வரணுமே. இந்த சட்டங்களை பத்தின அவேர்னஸே இல்லாம தான் காசாக்குறாங்க. ஏன்னா தாளம்பூர் ஒரு இனாம் வில்லேஜ். தாளம்பூர் காரணை இது தாழம்பூர், நாவலூர், நத்தம் 3 கிராமமும் சேர்ந்து ஒரு வெட்டியாருக்கு தன்னோட மருமகளுக்காக வெத்தலைப்பாக்கு செலவுக்காக இனாமா கொடுத்தது. சொல்லுவது அது இனாம் வில்லேஜ். அப்போ அது அவங்க மேல்நாடு உரிமையில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது இப்ப காசாகர பிரச்சனை ஓய்மாறல. தாழம்பூர், நத்தம், நாவலூர் அது நிறைய கழிப்பட்டூர், கேளம்பாக்கம் அது வேற. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இனி தமிழ்நாட்டுல எஸ்டேட் கிராமம் இனாம் கிராமம்னு சொல்லிடாதீங்க, எஸ்டேட் கிராமம். ரைட்டுங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பல பெரிய மோசடிகள் ஏக்கர் கணக்கில் வருது இந்த 6000 கிராமத்துல இருந்தா வருங்க. நான் டக்குன்னு பிரிச்சிருவேன். சும்மா அது ஒரு கதைக்கு இவங்க நினைக்க சொல்றேன், அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்களா? ஒரு கதை சொல்றேனே, சப்ஜெக்டுக்காக சொல்லும் போது கதை எதுக்கு சொல்றோம்னா தூங்காம இருக்க சொல்றோம். கதையில போய் உக்காண்டிங்கன்ற. நான் ஒரு கதை சொன்னேன். டல்ஹவுசி பிரபு வந்து எல்லா ஜமீன்தாரையும் முதல்ல ஏற கட்டிட்டாரு. எப்போ? இப்ப ஏற கட்டல, இப்ப எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் வருதுல, அதுக்கு முன்னாடி அவகாசி திட்டம்னு ஒண்ணு பண்ணாரு. அவனை ஆள் இந்த ஜமீன்ல இருந்து அந்த ஜமீனுக்கு போனா டோல் போடுவாங்க. அப்போ எவனும் டோல்லாம் போடக்கூடாது. நாடே எங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் போடணும், நாங்கள் அது போடணும், இதோட ஏற கட்டு கொலை தண்டனை நீ கொடுக்கூடாது, நாங்கள் தான் கொடுக்கணும், மீதெல்லாம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு ஆரம்பத்திலே கொஞ்சம் பல்லெல்லாம் நறுக்குனார் டல்ஹவுசி. டல்ஹவுசி நறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? டல்ஹவுசி சின்ன பையன், அவன் அம்மா அவன் அப்பா, அவங்க அப்பவே மிலிட்ரி ஆஃபீஸர். இதில் கம்பெனி ஆட்சியில், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் அவங்க மிலிட்ரியில் இருக்காங்க. காசி இருக்குல்ல, இப்போ இப்போ காசின்றது அப்போது அதுக்கு பேர் ஊத்து, அந்த ஜமீன் பேர் ஊத்து ஜமீனில் அவர் போகிறார் இல்லையா. உள்ளே போகும்போது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டு போகும்போது அவங்க அம்மாவை வந்து அந்த ஜமீன்தார் தூக்கின்னு போயிட்டார். ரைட்டா? ரொம்ப அழகாக இருக்கா விளக்காரின்ட்டு. ரைட்டா? இவன் அப்போ பார்த்தான். என்னது? இவன் அப்போ பார்த்தான். இவன் பார்த்து ரொம்ப கோபமாயிட்டான். ரைட்டுங்களா சொல்ல வருது? இவன் தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கே வரான். யார்? இந்த பையன். இவனுங்களை முதல்ல ஏற கட்டினடா இவனுங்களான்ட்டு இவனுக்கு பர்சனலாகவும் அவனை பார்த்தா பிடிக்காது. ரைட்டுங்களா? முதல்ல ஊத்த தான் ஏற கட்டினான். என்னது? தஞ்சாவூருக்கான வரமாட்டாரு, சண்டை போட்டு ஏற கட்டினாரு. அவகாசி திட்டத்துக்குள்ள வந்துருங்க,
ஜாயிண்ட் ஆகுங்கன்னு சொல்லி பண்ணார். இப்போ நான் அவகாசி திட்டம் சொல்கிறேன், இதை மறந்துட்டான். நான் ஒரு யூடியூப்லேயே ஒரு கிளாஸ்லேயே இதை பேசுனேன். வந்தவெல்லாம் டல்ஹவுசி எப்படி தூக்கிட்டு போனாரா, அவங்க அப்பா தூக்கிட்டு போனாரா, அதுதான் கேட்குறான். அதையும் நான் போகிற போக்கில் அது வந்து அவன் தூங்குறவனை தள்ளிட்டு இருந்தா சொல்கிற கதை. அது ஒரு வகுப்பில் ஒரு கதை சொல்லிக்காக சொல்கிறது. ஆனால் அது உண்மைதான், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் மனுஷனுக்கு நான் அப்படி தான் இருக்கு. அதே போல் தான் அண்ணன் அதிலே உட்காடுறேன். அதில் உட்காராதீங்கண்ணா, சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற. அப்போ இப்போது அந்த ரெண்டு இனாம், அந்த 5ல் 2 இனாம் வில்லேஜ் 6000 வில்லேஜில் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பத்திரத்தில் அதை பற்றின தகவல்கள் ஓப்பனா இன்று வரை இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. அதை பத்தின பட்டியல் இங்க இல்லை, அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் நில நிர்வாக வரலாறுல தொகுத்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்காவது கிடைக்கணும் மக்களுக்கு, இதை பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு தொகுத்துக்கிட்டு இருக்கோம். புத்தகமா கொண்டு வர வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே எஸ்டேட் தான், மிட்டா எஸ்டேட் எல்லாம் மிட்டா தான். உங்களுக்கு எல்லாருக்குமே முதல் ரெவன்யூ டாக்குமெண்ட் 1951 இருந்து 65க்குள்ள இருக்கிற எஸ்எல்ஆர் தான். உங்களுக்கு ஓஎஸ்எல்ஆரோ ஆர்எஸ்எல்ஆரோ இருக்காது. ஒரிஜினல் ரைட் வாரியோ நிறைய ஆர்எஸ்எல்ஆர் இருக்காது. நிறைய பேர் சார் எஸ்எல்ஆர் ஃபர்ஸ்டா ஆர்எஸ்எல்ஆர் ஃபர்ஸ்டானோ? ஐயா, ஆர்எஸ்எல்ஆர் தான் ஃபர்ஸ்ட். எஸ்எல்ஆர்ன்றது ஒன்லி எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் கிராமங்களில் உருவாக்கப்பட்ட செட்டில்மெண்ட் ரெக்கார்ட். அங்கே வெள்ளக்கார முதல்ல உருவாக்குனது ஒரிஜினல் ரைட் வாரி செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் ஓஎஸ்எல்ஆர், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து வர்றது ஆர்எஸ்எல்ஆர். வெள்ளக்காரன் 2 பண்ணிடுறான். ரெவன்யூ வில்லேஜில் எஸ்எல்ஆர் இருக்காது, ஆர்எஸ்எல்ஆர் மட்டும்தான் இருக்கு. இந்த கிளாரிட்டி தெரிஞ்சா போதும். அதாவது 5க்கு 2 வில்லேஜில் 6000 வில்லேஜில் எஸ்எல்ஆர் இருக்கும் எஸ்டேட் அபாலிஷன் படி. மீதி கிராமங்களில் ஆர்எஸ்எல்ஆர் இருக்கும். இப்போ நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் ஆர்டிஐ கேட்கும் போது எனக்கு அது என்ன கிராமம்லாம் தெரியாது. நான் எஸ்எல்ஆரில் இருக்கும் தகவலை கொடு, ஓஎஸ்எல்ஆரில் இருக்கும் தகவலை கொடு, ஆர்எஸ்எல்ஆரில் இருக்கும் தகவலை கொடுத்துட்டேன்னா அவன் என்ன அனுப்புகிறானோ அதில் நான் புரிஞ்சுக்குவேன். இதுதான் இருக்குதுன்னா அவன் அந்த கிராமம் உங்களை அவன் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாரிட்டியான இடம். இந்த இடத்துல தான் வந்து இன்னும் குழப்பம் இருக்கு மக்களுக்கு. இப்போ ஒரு தற்சமயம் ஒரு மாவட்ட ஆட்சியர் எதை பராமரிக்கணும்னா நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு யூடிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. யூடிஆரில் மேல்முறையீட்டு வழக்குகளை அவர்கள் நடத்துகிறாங்க. அவங்க நடத்துறதுனால அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழைய கணக்கு அவங்களுக்கு வேணும். பிரச்சனை வழக்குன்னு வரும்போது அவங்க வெரிஃபை பண்ண பழைய கணக்கு வேணும். அப்போது சில ஊரில் ஆர்எஸ்எல்ஆர் வச்சுருப்பான், சில ஊரில் எஸ்எல்ஆர் வச்சுருப்பான். நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கணும், அங்கே 17லேருந்து ஆர்எஸ்எல்ஆர் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 55 65 எஸ்எல்ஆர் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஏதோ ஒரு கணக்கு அவங்க வழக்கு பட்டா வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு நடக்கும்போது ரெஃபர் பண்ணுவதற்கு அவங்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஎஸ்எல்ஆரே வச்சுருக்காங்க சில ஊரில், அது தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ இல்லை, ரைட்டா? கன்னியாகுமரி இதில் நீலகிரி மாவட்டத்தில், மன்னிக்கவும், நீலகிரி மாவட்டத்தில் முழுக்க என்ன வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் யூடிஆர் இருக்கு, பழைய ரெக்கார்டுன்னு இருக்கு. ஏன்னா அவன் ஓஎஸ்எல்ஆர் அவன் தான் ஒழுங்கா பள்ளத்தை போய் சங்கிலியை போட்டு பிடிச்சி நின்று காம்பஸ் சர்வே, அது சங்கிலி சர்வே கிடையாது, ஒவ்வொரு மலை முகட்லையும் நின்று முக்கோணமாக்கி எல்லா மலை முகட்டையும் ஆங்கிள் எடுத்து பாடாப்பட்டு அளந்து வச்சிருக்கான், ரைட்டுங்களா? அதில் வந்து பிரித்து எந்த பக்கம் வட மேற்கு பக்கம் பள்ளமாக இருந்தால் பள்ளம், மேடாக இருந்தால் கல்லுன்னு வெரிஃபை பண்ணி வச்சுருக்கான், உங்களை ஆவணப்படுத்தி வச்சுருக்கான். அந்த சர்வே இனி இப்போ ட்ரோனு ஹெலிகாப்டரு அப்படி வச்சு தான் பண்ண முடியும். அன்றைக்கி பண்ண ரெக்கார்டை அடுத்து வேலையை செய்யாமல் அதை அப்படியே யூடிஆராக கொண்டு வந்துருக்கான். சர்வேலாம் நடக்கலை ஊட்டியில், என்னது ஊட்டியில் யூடிஆரும் நடக்கலை, எஸ்எல்ஆரும் நடக்கலை. இது தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பேசிக்காக, தமிழ்நாடு முழுக்க ரைட் அப்படின்ட்டு. இப்போ முன்னாடி சில ஊரில் ஓஎஸ்எல்ஆரும் இருக்கும், முன்னாடி சில ஊரில் ஆர்எஸ்எல்ஆரும் இருக்கும், சில ஊரில் எஸ்எல்ஆர் இருக்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எஸ்எல்ஆர் நான் சொல்லிட்டேன், எஸ்டேட் வில்லேஜுக்கு அதான் முதல் ஆகணும். 64ல் அந்த ஊரில் எஸ்எல்ஆரை உருவாக்கி இருப்பார்கள். அப்போதான் அந்த ஊருக்கு சர்வே நம்பர் வந்திருக்கும்.
ஆனா அதே இடத்துக்கு 55ல ஒரு கிரைய பத்திரம் இருக்கும். ஆனா அதுல சர்வே நம்பர் இருக்காது, 4 எல்லைகள் தான் இருக்கும். ஏன்னா அப்ப சர்வே நடக்கல. தாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வடக்கு தாரு தெற்கு தாரு தாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிலம் செக்குபந்தி போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பத்திரங்களை பார்த்தாலே நாம் புரிஞ்சு கொள்ளலாம் 55ல சர்வே நம்பர் இல்லைனா அப்போ எஸ்எல்ஆர் இருக்கான்னு பாரியா, 55க்கு அப்புறம் நடந்துக்கலாம். ஆமாம், அப்புறம் தான் நம்பர் வந்திருக்கு. அப்போ அந்த போலியாவன நிலச்சிக்கல் உரிமை பிரச்சனை நாட்டை இதை வச்சு தான் நம்ம அழகாக பிரிக்க முடியும். அப்ப இப்படி இதுல இருக்கிறதுல போலி ஆவணம் கிடையாது. இப்படி இருக்கிறதுல போலி ஆவணம் வருது, பத்திரங்களின் அடிப்படையில் வருது, நம்பர் இல்லைல்ல எடுத்துட்டு வராங்க. அந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இந்த பத்திரம் தான், இந்த நம்பருக்கு அந்த பத்திரம் தான். இதுல தாத்தா பேரை வைக்கிறது பெரும் பழக்கமாகி போச்சு எல்லா ஊர்லயும். அந்த பேரை நான் தான்றான், இந்த பையன் நான் தான்றான், ஒரே கணக்குல இருந்து நான் தான்றான். இதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் எஸ்டேட் வில்லேஜில் தான் அதிக குழப்பங்கள் வருது தமிழ்நாட்டில். ஏன்னா அளந்து இடத்துல ஆர்எஸ்எல்ஆர் இடத்துல எஸ்எல்ஆர் இருக்கு இல்லைங்களா? இருக்காது இருக்காது. அப்படி ஆர்எஸ்எல்ஆர் இருக்குது, ஆர்எஸ்ஆர் இருக்கும், ஆர்எஸ்எல்ஆர் இருக்காது. ரீசர்வே வேறு, ரீசர்வே செட்டில்மெண்ட் வேறு. ரைட்டுங்களா? ஆர்எஸ்ஆர் நம்ம இப்ப 56 அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எஸ்எல்ஆருக்கு அப்புறம் இப்ப திருச்சிக்கு வந்து சார் நான் ஒரு வில்லேஜ் கேட்டேன், அந்த பைசாலாதி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, அதானே சார் ஆர்எஸ்எல்ஆர்? இல்ல, பைசலாதி என்பது ஓஎஸ்எல்ஆர் மற்றும் ஆர்எஸ்எல்ஆர். 37க்கு கொடுத்துருக்காங்க. பைசல்லாம் என்னண்ணே? பைசலா தீர்வு வைக்கிறது, கணக்கு தீர்த்தல். பைசலாதி ரெஜிஸ்டர் என்பது முதல் ஒரிஜினல் ரைட் இருக்குல்ல, அதுலயும் பைசலாதின்னு வரும், ஆர்எஸ்எல்ஆர்லயும் பைசலாதின்னு வரும். அது வெள்ளைக்காரன் காலத்துது. செட்டில்மெண்ட்ல பைசலாதின்னு வராது. அந்த ஆர்எஸ்எல்ஆர் இடத்துல எஸ்எல்ஆர் இருக்கு, ஆனா சிலமணியில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. தெரியாது, அதுக்கு பார்த்தா நான் சொல்றேன். ஆர்டிஓ போட்டாங்க, 51 சர்வே நம்பர் போட்டே இருக்கு. அப்ப அந்த ஊர்ல ஆர்எஸ்எல்ஆர் இருக்கும். 17ல சர்வே நடந்திருக்கும், 17 சர்வே நடந்திருக்கும். 17ல சர்வே கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த அனுமானப்படி நாம மேப்பிங் போகும்போது அது டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். இந்த பந்து கடலுக்குள்ள இருக்கிறது மேலே வந்த மாதிரி வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம். சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. ரெவன்யூ வில்லேஜில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ டாக்குமெண்ட் என்பது ஆர்எஸ்எல்ஆரா? ரெவன்யூ வில்லேஜில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ டாக்குமெண்ட் என்பது ஐஎஃப்ஆர். எல்லாத்துக்கும் 2 வில்லேஜுக்கும் ரைட்டுங்களா சொல்ல வருது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஓஎஸ்எல்ஆர். இது இப்போ அச்சடிக்கப்பட்டதுக்கு பிறகு, அச்சடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜாகிர் ரெக்கார்ட், அதுக்கு முன்னாடி பட்டா முச்சலிக்கான்னு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கு. இப்போ நான் ஒரு கிராம கணக்கு காட்டுறேன்ல, இது சுதந்திரத்திற்கு முன்பு எஸ்டேட் கிராமத்தில் சர்வே நம்பர் இல்லாம எடுக்கப்பட்ட கணக்கு, பைபாஸ் நம்பர் போட்டு அவங்க எடுக்கப்பட்ட கணக்கு. இதுக்கு இந்த வில்லேஜுக்கு என்ன வந்திருக்கும்? முத எஸ்எல்ஆர் தான் வந்திருக்கும். இப்போ அடுத்து தஞ்சை மாவட்டத்தை மட்டும் ஜூம் பண்ணி பெருசாக காட்டினேன், மீதி எல்லாம் மறந்துடும். இப்போ நான் சொன்னது அவ்வளோத்தையும் மறந்துடணும். என்னது? தஞ்சை மாவட்டம் ஸ்பெஷல் கேஸ். தமிழ்நாட்டிலே பெரிய நெற்களஞ்சியம், ரைட்டுங்களா? பெரிய பெரிய மடாதிபதிகள் ஆயிரக்கணக்கான கிராமங்களை வச்சிருக்கிறாங்க. ஆதீனம்னாலே எஸ்டேட்டுன்னு அர்த்தம், ஆதீனம்னாலே எஸ்டேட் தான், சரியா? எல்லா சாமியாரும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வெள்ளக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. எல்லா நிலமும் ஆதீனமே இருக்கு, மொத்த தஞ்சையே வந்து பெரும் பணக்காரர்கிட்டையும் ஆதீனகிட்டையும் இருக்கு. அங்கே விவசாயம் பண்ணுறவன் விவசாயிக்கு நிலமே இறங்காது. ரைத்துவாரி செட்டில்மெண்ட் பண்ணுறோம்ல, அங்கே போனால் பண்ணவே முடியாது. குதிரையில் அப்படியே தாமஸ் பண்ணுற வந்துக்கிட்டே இருக்காரு, கொங்கு முடிச்சுட்டு. தஞ்சாவூரா எல்லாமே இவன்றானுங்களா, குதிரையை திருப்பு, அப்புறம் சவுத்தார்காரங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்லுறது? அப்போ ஒரு ரயத்து சாதாரண விவசாயி, உழவடை செய்கிற விவசாயி 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கு 5 ஏக்கர்னு பிரித்தா சவுத்தார்காடில் இடம் இருக்குது, நார்த்தார்காடில் இடம் இருக்குது, தஞ்சாவூரில் இடம் கிடையாது. அங்கே 1000 விவசாயி, அங்கே 100 பேரை எல்லாத்தையும் வச்சுருக்கான். அங்கே இருக்கிற இடத்த பிரித்து பார்த்தா 1000 100 பேரை கொடுக்க முடியுது. 900 பேருக்கு அங்கே நிலமே கிடையாது. பிரித்து கொடுத்து பட்டா கொடுக்கணும்னாலும் பட்டா கொடுக்க முடியாது, செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்க முடியாது. குறுக்க கட்டையாக இருக்குது. என்ன இருக்குது குறுக்க கட்டையா? கடவுள் இருக்காது.
கோயில் இருக்கு, ஆதீனம் இருக்கு. ஆதீனம் இருக்கு, ரைட்டுங்களா? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு சட்டம் போடுறாங்க, அவனுக்கு நிரந்தர உரிமை இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு நீ குத்தகை உரிமை கொடுத்தே ஆகணும். என்னது? இந்த விவசாயி பொழைக்கிறல்ல, இப்போ வேலையை கொடுக்குற ஒரு நிலமாவது கொடுத்தா தானே அவன் பொழைப்பான், ரைட்டா? உனக்கும் நிலம் காப்பாற்றக்கூட பயிர் வரும், அதில் நீ கோயில் வச்சுக்குவேன்ட்டு. இப்போ ஒரு ஆதீனம், நான் என்னோட 6000 ஏக்கரை கண்டிப்பாக யாருக்கும் விவசாயம் செய்ய கொடுக்க மாட்டேன், நானே சொந்தமாக வெளியூர் ஆட்களை வைத்து செய்வேன், இப்படி முடிவு அவர் எடுக்கக்கூடாது. ஏன்னு அதுதான் அந்த சட்டம். என்னது? குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம். அவங்களுக்கு ஏன்னா இல்லாட்டி அவங்களுக்கு வாழ்வு விவசாயி நிலம் ரேஷியோ குறையுது. தமிழ்நாட்டிலேயே விவசாயம் நல்லா விளையிற இடம் தஞ்சாவூர், ஆனால் விவசாயிக்கும் நிலத்துக்குமான ரேஷியோ இருக்குல்ல ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ அங்கே என்ன பண்ணுறான் வெள்ளக்காரன், யாரெல்லாம் அந்த நிலத்துல இருக்கிறாங்களோ அவங்க பேரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது யார் நிலமா இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய எஸ்டேட் நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல யார் பண்ணையம் பண்றாங்க வேலை பார்க்குறாங்களோ அவர்கள் பேரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ், ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ், அதுக்கு பேர் ROR. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ். இது தமிழ்நாடு முழுக்க போட்டாங்க சட்டம். யார் யார் குடிவார உரிமையில நிலம் இருக்கோ அவங்க பேரெல்லாம் அதில் எழுதிக்கங்க, பதிவு செஞ்சுக்கங்க. 1933ஆம் ஆண்டுகளில் தஞ்சையில் நடந்திருக்கு. ஒருங்கிணைந்த தஞ்சைனா இப்ப இருக்கிற கந்தர்வ கோட்டை இதில் வரும், புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரத்தநாடு தாலுகா இருக்குல்ல, பழைய தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். தஞ்சை எல்லாம் சேர்த்து, ஒரத்தநாட்டிலேருந்து புதுக்கோட்டைக்கு பிரிஞ்ச பகுதி எல்லாம் சேர்த்து, திருவோணம் இந்த பகுதியெல்லாம் சேர்த்து இந்த ஊரில் ஸ்பெஷலாக ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு இருக்குது, அதுக்கு பேர் ROR. அதுக்கப்புறம் காமராஜர் பீரியடில் மறுபடியும் கலவரம் வந்துருச்சு. கம்யூனிசமோ பண்ணையார் நிலக்கிழாரியமோ அங்கே சண்டை நடக்குது, கொளுத்திட்டாங்க, நிறைய வரலாறுலாம் இருக்குதாங்க. அப்போ அந்த டைமில் குத்தகைதாரர்களை பாதுகாக்க வேணும். யார் குத்தகையில் இருக்காங்களோ அந்த வழக்கு நடத்தணும், குத்தகைதாரர் ஒருங்கிணைக்கணும். RORல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வாரிசுகளை எல்லாம் கொண்டு வந்து ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் RTR. சுதந்திரத்துக்கு பிறகு 60களில் மீதி ஊர்லலாம் ரெக்கார்டு என்ன நடக்குது, SLR நடக்குது 50ல, இங்க RTR நடக்குது. இன்னைக்கும் வந்து தஞ்சையோட டைமென்ஷன் வேறங்க. இங்க நீங்க எல்லா பகுதியும் போனீங்கன்னா அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதோட மக்கள் வேறு, அதோட மக்களோட நில உரிமை வேறு. பக்கத்தில் அப்படியே கடலூருக்கு வந்துட்டீங்கன்னா அது வேறு, அது பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டீங்கன்னா அது வேறு, முழுக்க பிரெஞ்சு ரெக்கார்டு. அப்படியே நகர்ந்து நீங்கள் நேராக நார்த் ஆர்காடுக்கெலாம் வந்துட்டீங்கன்னா அது வேறு, அது கர்நாடக வாசனை அடிக்கும். நான் வேலூருக்குலாம் கர்நாடக வாசனை அடிக்கும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதம், இந்த பழைய ரெக்கார்டு எடுக்கும்போது புரியும். அப்போ RTR ROR ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அந்த டைமில் அது ஏன்னா அங்கே குத்தகைக்கு சம்பந்தப்பட்டது நிறைய இருந்தது. அங்க சீனிவாச ராவ் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருந்தார். அவர் ஒரு கன்னட பிராமின். அவர் ஊரா போய் கிராம கிராமமாக போய் இந்த RTRல எழுதுவாங்கள, ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸில், ரெக்கார்டாக சுதந்திரத்துக்கு அப்புறம் கிராம கிராமமாக போய் எல்லார் பேரையும் போய் சேர்த்தார். என்ன சேர்த்தாரு? ஏன்னா அவங்க இப்போ பேர் கொடுங்கன்னு கோட்டாட்சியர் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ போய் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கே லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம், நம்பர் தான் ஊராக வந்து ஓட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு போவாது. அந்த மாதிரி ஆட் பண்ணி ஊராக நடந்தே போய் வேலை செஞ்சு அவர் எல்லாரையும் சேர்த்து விட்டார். அந்த ரெக்கார்டில் இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் வந்து உழுதவனுக்கே நல்ல சொந்த சட்டம், அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக நீ இருக்கிற UDRல நீயே நிரந்தரமாக வச்சுக்கோ. சில இடங்கள்ல ஆதீனம் விடுது,
நில உச்சவரம்புல பெரிய பெரிய பண்ணையார் விடுறான், சீலிங் ஆகி வெளியே போகுது. அப்போ யாருக்கு இறங்கணும்னு இடம் வருது இல்லை, சர்வ சுதந்திரமா. அப்போ இடம் வரும்போது இந்த ரெக்கார்டு தான் 60 ஆண்டுகள் நீ அனுபவத்தில் இருக்கிறதுக்கான ஆவணம். இதை வைத்து அவங்க நீ சர்வ சுதந்திரமாக பட்டா பெற்றிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கிற கள்ளர்கள் நில உடைமையாளர்கள் ஆவதற்கு காரணம், செட்டில்மெண்ட் ஆவதற்கு காரணம் சீனிவாச ராவோட பெருமுயற்சி, ஒரு தனிப்பட்ட நபரோட பெருமுயற்சி. இல்லாட்டி அவங்க அந்த ஆர்டிஆர்லேயே ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருந்தா அடுத்து அவங்களோட பதிவு செய்யப்பட்ட ஹோல்டரில் உட்காராது. இதே பாண்டிச்சேரிக்கு வந்துருங்க சார். ஒரு நிமிஷம் சார், இந்த ROR எந்த இயர் சார்? RTR எந்த இயர்? ROR 33, RTR 60, சுதந்திரத்துக்கு அப்புறம். நம்ம தம்பி இருக்காரா, ROR RTRல இருக்குது, எடுத்து வச்சாரான்னு பார்க்கணும். இந்த வாட்டி எடுக்கலாம், அது என் ஃபைல்ல இருந்து எடுக்கணும், நோட் பண்ண சொல்லுங்க, சப்ஜெக்ட்லேயே கொண்டு வரல. இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊட்டிக்கு வந்துருங்க. ஊட்டியில் ஒன்லி ஒரிஜினல் ரைத்துவாரி தான், அதுக்கு SLRஓ RSLRஓ கிடையாது. ஏன்னா அதோட சர்வே மெத்தடாலஜி ரொம்ப டஃப்பானது. ஆனால் சட்டம், செட்டில்மெண்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பரப்பா நிலம் நீ யாருக்கு பூர்வீகமாக இருக்கியோ 60 வருஷம் வச்சிருக்கியோ அவனுக்கு தான், ரைட்டுங்களா? 60 வருஷம் வச்சிருக்கா அந்த ஊட்டி யாருக்கு சொந்தம்? தோடர், கோத்தர், மேலே மலையில் இருக்கிற மக்களுக்கு சொந்தம், மலைவாழ் மக்களுக்கு சொந்தம். இப்போ வெள்ளைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்களுக்கு நான் சொன்ன டெல்லோசி பிறப்பு, அவரே லீவில் அங்கே வந்து தங்குறாரு, ரைட்டுங்களா? சொல்ல வருது, வெள்ளைக்காரன் முழுக்க பாதி பேர் அங்கே போயிட்டான், ரிட்டையர்ட் ஆகிட்டான். அவனுக்கு அவன் ஊர் மாதிரி இருக்கு, அவன் கிளைமேட் இருக்குது. அப்போ அவங்க செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இப்போ சட்டத்திலே வரலையேப்பா, அது கணக்கிலே 60 வருஷம் நீ வரலையே. ஆமாம் வரல. 60 வருஷம் இருக்கிற ஒரு தோழர்கிட்ட நீ இத்தனை தோளா பணம் கொடுத்து வாங்கிட்டேன்னு அவங்களுக்கு மட்டும் விலக்கு. என்னது, நீ அவங்ககிட்ட ரைட்ஸை வாங்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். முதலில் வெள்ளையர்களுக்கு 300 பேருக்கு OSLR ஒரிஜினல் அசல் ரைத்து வரையில், வெளிநாட்டுக்கார வெள்ளையர்களுக்கு செட்டில்மெண்ட் ஆச்சு. உங்களுக்கு புரிஞ்சு இல்லை சில வருது. இதுக்கப்புறம் ROR RTR OSLR அவங்களுக்கு OSLRல இறங்கிடுச்சு வெள்ளைக்காரனுக்கு. ஆக்சுவலாக இறங்க வாய்ப்பு இல்லைண்ணா. அவன் 1861 60 ஆண்டு அங்கே இருந்திருக்கணும், அதை அவன் நிரூபிக்கவில்லை. ஆனால் அவனுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டாங்க. என்னது, நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கொள்ளுது. அப்போ அங்கே சொத்து வாங்கும் போது அங்கே ஒழுங்காக கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு ஃபாரஸ்ட்டை வச்சுக்கொள்ளுக்கு உரிமை கொடுத்தாங்க. காடு அரசு தானே, ரைட்டுங்களா? அங்கே காடு அவங்க வச்சுக்கலாம். பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் காடு வாங்கலாம் விற்கலாம், ஃபாரஸ்ட்டை வாங்கலாம் விற்கலாம், அந்த பகுதி மட்டும், ரைட்டுங்களா? அங்கே தனியாக இருக்குது, ரைட்டுங்களா? சொல்கிறது அது பேர் எஸ்டேட் ஆக்ட். 100 ஏக்கர் 50 ஏக்கர் எஸ்டேட் ஆக்ட் வச்சுக்கலாம், அவங்க வந்து வேலை பார்க்கலாம், ரைட்டுங்களா? அப்போ ஊட்டி என்பது அது வேறு டிசைன், தஞ்சாவூர் என்பது வேறு டிசைன். பாண்டிச்சேரிக்கு வாங்க. பாண்டிச்சேரி வெள்ளைக்காரங்கிட்ட கிடையாது, பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்சுக்காரன் என்ன சொல்லியிருக்கான், இந்த நாடு எந்து, இந்த நாட்டோட டைட்டில் எந்து, நான் உனக்கு நிலம் கொடுக்குறேன், நீ யூஸ் பண்ணிக்கிற, உன் காலம் முடியுது, திருப்பி என்கிட்ட கொடுத்துடலாம். காலம் முடியுது, திருப்பி என்கிட்ட கொடுத்துடலாம். ட்ரஸ்ட் வைக்கணும், அன்னதானம் நடத்தணும்னு வந்து இப்போ கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்குறேன். ஒரு இடம் நாங்கள் கொடுக்குறோம், அன்னதானம் முடிக்கிறீங்க, நடத்தலை, திருப்பி கொடுத்துட்டு போயிடும், ரைட்டுங்களா? சொல்லுவது அசைனு ரிசைன், அசைனு ரிசைன். இந்த அடிப்படையிலாம் அங்கே யார் பண்ணது? சாஸ்வதம் கிடையாது, அங்கேயும் சாஸ்வதம் நடக்கலை, பர்மனன்ட் கிடையாது, பதிவு செய்யப்பட்ட ஹோல்டர், அது ரெஜிஸ்டர்டு உடைமையாளர், ரெஜிஸ்டர்டு உடைமையாளர் அப்படின்னு. இப்போ அவன் நாட்டை விட்டு வெளியே போகிறான். பாண்டிச்சேரி பாதி ரெடியாக இருக்குது, பாண்டிச்சேரி முழுக்க ரெடியாக இருக்குது, நாடே ரெடியாக இருக்குது.
நிலமே ரெடியா இருக்கு. எஸ்டேட் அவங்களுக்கு அங்க ஒரு ஆதி திராவிடர் குடியிருப்பு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ரெட்டியார் 100 ஏக்கர் தோட்டத்தில் அவங்க ஒரு 500 குடும்பம் அங்கே வாழுது. அவங்க அந்த வயக்காட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரன் 1963 அவன் எப்போ போகிறான்? 1963 தான் போகிறான். 63 நான் போகிறேன், ஓட்டு போடுறதா இருந்தால் போடுங்க, இந்த நான் எங்கள் கூட வந்துடுறீங்களா அல்லது இந்தியா கூட இருக்கிறீங்களா? 5 வருஷம் ட்ரையல் பீரியட். 63 65 63 67 68 நான் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். 63 ஓட்டு போடும்போது 3/4 பேர் பாண்டிச்சேரிக்கு தான் ஓட்டு போட போயிட்டான் பிரெஞ்சுக்காரனுக்கு. அப்புறம் காமராஜரை கொண்டு வந்து நிறுத்தி நல்லவர் அப்படிலாம் சொல்லி ஓட்டெல்லாம் வந்து போட வச்சாங்க. அப்புறம் பாக்ஸை தூக்கி போயிட்டான். என்னது பாக்ஸை 1 மாதம் வைக்க நான் 4 நாளைக்கு மேலே பாக்ஸை வைக்கல. ரைட்டா? அதில் ஓட்டு போட்டவங்களாம் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கான். பாண்டிச்சேரியிலேயே இருக்கான், ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கான். குடிமகன் பென்ஷன் வாங்குறான். ரிட்டையர்ட் ஆகிட்டு மாதம் 60,000 ரூபா. என்னது குடிமகன் ரிட்டையர்டு பென்ஷன் வாங்குறான். சொல்கிறது ஜாலியாக இருக்கான். கடலுக்கு ஈஸியாக போகிறான், மீன் பார்க்குறான், மார்க்கெட்டில் மீனை வாங்குறான், சரக்கு வாங்குறான், சாப்பிட்றான், சிட்டிசன் சொல்லி சாப்பிட்றான். இதே வேலையாக இருக்கான். டெய்லி ஒரு சாட்சி போட்டு சுற்றிட்டு இருக்கான் பாண்டிச்சேரியில். ஏன்னா அவன் தாத்தா அதில் ஓட்டு போட்டார். இதில் அங்கே போய் ஓட்டு போட்டார் சிட்டிசன். இப்போ தான் அது இந்தியா முழுக்க ஒரே சிட்டிசன், இப்படிலாம் ஒரே குழப்பாதீங்க அப்படின்னு இப்போ ஒரு சட்டம் போட்டு அவங்களால இப்போ கண்ட்ரோல் கொண்டு வரும். ரெட்டில் சொல்கிறது. அப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்களை அவன் விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணிட்டான், யார் ரெஜிஸ்டர் ஹோல்டரோ அவங்கக்கிட்டே நிலத்தை ஒப்படைச்சு போயிட்டான். இப்போ சுதந்திரம் அடையுது. பாண்டிச்சேரியில் செட்டில்மெண்ட் நடக்குது 1971. 68 வெளியே போகிறாங்க. செட்டில்மெண்ட்டில் யார் 60 ஆண்டுகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதனா பட்டா நிலம் இறங்கணும். ஆரம்பத்தில் யார் ஃப்ரெஞ்சுக்காரனோட கதாஸ்டல் ரெஜிஸ்டருக்கு பேர், கதாஸ்டல் ரெஜிஸ்டரில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் அப்படியே இறங்கணும். அப்போ இருக்கிற ரெஜிஸ்டர் ஹோல்டர் தானே ஆகணும். அந்த ரெட்டியாருக்கு கிராமம் இறங்கணும். அங்கே இருக்கிற ஆதி திராவிடருக்கு ஒரு வீட்டு மனை கூட சொந்தம் கிடையாது. அடிமனை இன்றைக்கி ரெட்டியார் பேரில் தான். இன்றைக்கும் நிலம் வந்து முழுமையாக ஒழுங்காக செட்டில்மெண்ட் ஆகலை. என்னது ஒழுங்காக செட்டில்மெண்ட் ஆகலை. இது அந்த ஊர் டிசைன். எந்த ஊர் டிசைன்? செட்டில்மெண்ட்டில் அந்த ஊர் டிசைன். நீங்கள் சவுத் ஆர்காடு இல்லை நார்த் ஆர்காடு தஞ்சாவூர்லலாம் வில்லேஜே அவங்களுக்கு. என்னது மிராசி ரைட் வில்லேஜ் அவங்களுக்கு. அந்த வில்லேஜில் மிராசி ரைட்னா அங்கே போகிற ஓட புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு, மேய்க்கா புறம்போக்கு, புறம்போக்கு எல்லாம் அவருது. அவர் கட்டுப்பாடு. ரைட்டுங்களா? அந்த அந்த ஊரில் இருக்கிற சேரி ரத்தம் மக்கள் இருக்கிற அவங்க கட்டுப்பாடு, அது அவங்களுக்கு. இப்போ செட்டில்மெண்ட் பண்ணும்போது அங்கே காலனி இருந்தாங்கன்னா பட்டா இவர் பேரில் ஏறி. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வருது? இதை எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட். சாப்டூர் ஜமீன் அவருக்கு ஓனா பண்ண இருக்கு. பக்கத்தில் பெருசாக ஒரு பெரிய காடு இருக்கு, அது 100 ஏக்கர் இருக்கு. அதை அவர் ஃபேமிலியில் அவர் ஏற்றிக்குவார். இறங்கும் போது செட்டில்மெண்ட்டில் அப்படி அப்படியே ஏற்றிக்கிட்டான். இப்போ இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பாகுபாடோடு இருக்கு, குழப்பத்தோடு இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இருக்கு, அப்போ ஆரம்பத்துலேயே இருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு தான் சீலிங் ஆக்ட் வருது. எப்போ வருது? 65க்கு அப்புறம் வருது. இந்த முதல்ல அந்த உரிமை பாத்தியதெல்லாம் ஒழிச்சு எல்லாரையும் ரயத்தா மாத்துறாங்க. ரயத்தா மாற்றினதுக்கப்புறம் லேண்டில் வால்யூம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. முறைகேடுகளாக நிறைய பேருக்கு நிலம் இறங்காமல் இருக்குது. ஒரு சமநிலை இல்லை, ஒரு நிலப்பகிர்வு சமநிலை இல்லை. படிப்பில் சண்டை போட்டு இப்போ வாங்கிட்டோம்ல, வேலையில் வாங்கிட்டோம்ல, 69% பிசிக்கு வேணும்னு வாங்கிட்டோம்ல, பிசியில் 20% எம்பிசிக்கு வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டோம்ல, 10% இடபிள்யூஎஸ் ஹை கிளாஸுக்கு பங்கு போட்டாச்சுல்ல. நிலத்தில் பங்கு வேலையில் அரசு வேலை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆளாள் காசு வரையாக பங்கு போட்டாச்சு இல்லையா? நிலத்தில் பங்கே நடக்கலை. என்னது நிலத்தில் பங்கே நடக்கலை. இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டால் நிலத்தில் பங்கு கொஞ்சம் அந்த ரொம்ப டிஃப்ரென்ஸ் குறையும் அப்படின்னு சட்டம் இந்திரா காந்தி அம்மா போடுறாங்க. எப்போ போடுறாங்க? 63 போடுறாங்க. இந்திரா காந்தி அம்மா போட்டது மக்களுக்கான சட்டம்.
ஆனால் ஜமீன்தார்களுக்கும் பிரபுக்களுக்கான எதிர் சட்டம். காங்கிரஸ்ல இருந்தது அன்னைக்கு யாருன்னா ஜமீன்தார்களும் பிரபுக்களும் நிலக்கிழாமல் தான் இருந்தாங்க. இந்திரா காந்தியாவை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் நிறைய ஜமீன்தார்கள் தான் வந்து எதிர் ஜனதா கிணதா சுதந்திரா கட்சி இது பார்த்தீங்கன்னா உள்ள இந்திரா காந்தி வேலை செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த சீர்திருத்தம் வராமல் இந்திரா காந்தியை தடுத்து நிறுத்தினதில்ல. இப்போ நான் என்னோட பார்வையில் இந்திய நாட்டு அரசியல் அமைப்பே நிலநிறுவத்தில் தான் நான் சொன்ன அரசியல் இது வேரில் இது இருக்குது. இது வேரில் இருக்குது. அப்போ இந்த டைமில் நில சீர்திருத்தத்தில் ஒரு சட்டமாக அவங்க போடுறது நம்ம பொள்ளாச்சி மகளிங்க ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் எம்எல்ஏ, அவர் நிறைய லேண்ட் இருக்குது, 2 கிலோ சொல்லுறது. அப்போ தெரிஞ்சிருச்சு அவர் இது போட போகிறாங்க. எம்எல்ஏ பற்றி ரிசைன் பண்ணிட்டு நிலத்தை காப்பாற்றுற வழி தான் பார்த்தார். ரைட்டுங்களா? சீலிங்குக்கு எக்ஸம்ஷன்லாம் உண்டு. கல்லூரி நடத்தினா எக்ஸம்ஷன், சர்க்கரை ஆலை இருந்தால் விதிவிலக்கு, பழத்தோட்டங்கள் ஆர்ச்சிட்டு வச்சுருந்தா விதிவிலக்கு, மர பண்ணைகள் பெரும் பண்ணைகள் வச்சுருந்தா விதிவிலக்கு, கால்நடை பண்ணைகள் வச்சுருந்தா விதிவிலக்கு, ஆன்மீகத்துக்காக ரிலீஜியஸாக இருந்தால் விதிவிலக்கு. அவ்வளோத்தையும் பண்ணார். கூடுவாஞ்சேரியில் ஒரு முதலியார் வாழ்க வளமுடன் உட்காந்துருந்தார். அவரை கூட்டு போய் ஆலியாரில் போகிற வச்சு அந்த இடம்லாம் தானம் கொடுத்து காப்பாற்றிட்டார். சத்தியமங்கலத்தில் அவர் வள்ளலார் பக்தர், அவர் சாராயம் குடிக்கக்கூடாது. சர்க்கரை ஆலை பண்ணால் என்ன நடக்கும்? சர்க்கரை ஆலை பண்ணால் மொலாசிஸ் வரும், மொலாசிஸ் வந்தால் சாராயம் வரும். ஏண்டா சார் இருக்குது? சர்க்கரை பண்ணாரி நடத்திக்கிட்டு ஏன்னா நிலத்தை தான் காப்பாற்றணும். ரைட்டில் சொல்லுறது சர்க்கரை ஆலை ரிலீஸ் பண்ணார் நிலங்களை. அப்போ நிலங்களை அப்போ இவரை போல் நிறைய பேர் நில உச்சவரம்புலேருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலை பண்ணாங்க. அடுத்த சிக்கல் எங்கே? நான் முதல்ல சொன்னது 6000 கிராமில் சிக்கல் சொன்ன பாருங்க. அடுத்து பெருஞ்சிக்கல் இந்த இடத்துல தான் நடக்குது. எங்கெல்லாம் சீலிங் நடந்ததோ, எங்கெல்லாம் சிக்கல் நடந்ததோ, இப்போ சீலிங் போட்ட தேதி 59 1959னா அதற்கு முன்னாடி அது அந்த சொத்தை கேரளாவில் போய் பஞ்சிட்டு வந்துடும். அந்த இடத்த எனக்கு இவ்வளோ நிலம் இல்லை, அது ஆல்ரெடி சோல்டு அப்படின்னு கேரளாவில் இன்செர்ட் பண்ணிவிடுவாங்க, குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர், சீலிங் ஆஃபீஸரு அதை கண்டுபிடிச்சி அது செல்லாதுன்னு அறிவிப்பார். அறிவித்து அந்த சொத்து செல்லாதுன்னு இருக்கும். சீலிங்னு அது இருக்கும், அது மேனுவலாகவே இருக்குது, கம்ப்யூட்டர் ஆகலை. அந்த இனா மாதிரி ஒரு 30 வருஷம் ஆச்சு. 85க்கு அப்புறம் கம்ப்யூட்டரில் அதே ஜமீன்தார் பேர் வந்துருச்சு. அவங்க ஃபேமிலி சீலிங்னு இங்கே இருக்குது, செல்லாதுன்னு இருக்குது. ரெக்கார்டு சட்டப்படி உச்சவரம்பு சீலிங் படி அது லேண்ட் ரிஃபார்மில் வந்து போச்சு. நில சீர்திருத்தத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நிலம்லாம் லேஅவுட் ஆகுது, பிளாட் ஆகுது, இதாகுது, எல்லாம் ஆகுது. இப்படி நில சீர்திருத்தத்துறையில் அனாதீனமாக்கப்பட்டது தான் காசாகிராம பிரச்சனை. உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த 2வது பிரச்சனை நான் சொல்றது உச்சவரம்பில் நடக்கிற குழப்பங்கள், அந்த நில சுவாழ்ந்தார்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கிற முரண்பாடுகளோ, அந்த முரண்பாடுகள் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதுனால சட்டம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு லேட்டாக வரும் பொழுது அதை அனாதீனமாக்கிட்டு போயிடுது. இது அனாதீனங்க, சீலிங்கில் நில உச்சவரம்பில் இது அனாதீனம், சர்ப்ளஸ் லேண்டில் இது அனாதீனம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ஜமீன் எஸ்டேட் உரிமை ஒழிப்புல ஒரு பெரும் சிக்கல், செட்டில்மெண்ட்ல கஸ்டமைஸ்டு குழப்பம், அதுக்கப்புறம் சீலிங், இது 3 ஒரு 30 ஆண்டு நடக்குது. இந்த மேப்பை மண்டையில ஏற்காம எந்த ஊர்லயும் 60 பத்திரத்தையும் 70 பத்திரத்தையோ 50 பத்திரத்தையோ படிக்கக்கூடாது. எதை சொல்றேன்? இந்த நான் சொன்ன இந்த 3 ஏரியா நீங்க படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க. கவனமா இதை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா சீலிங் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அந்த ROR இதெல்லாம் நான் ஒன்றா கொடுப்பேன், நீங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுங்க.